பிரமாதம். அப்படித்தான், அப்படி போடு. பிரமாதம், நீதான் ஜெயிச்சாகணும். என்ன வந்துச்சு? பாப்கார்ன். உங்க மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? என்னோட பிளேயர் பிரமாதமா ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வெற்றி நிச்சயம். Thank you கபு. எங்க காலி? What nonsense. சரி சரி, எதுக்கு கோச்சுக்கிறீங்க? இந்தாங்க பாப்கார்ன். அநேகமா இன்னைக்கு உங்க ஃபேவரட் ரெஸ்லர் தோத்துருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல, அப்படி நடக்கவே முடியாது. என்ன நடக்குதுன்னு பார்த்தே தீரணும். தேங்க்யூ மிஸ். இன்னைக்கு கண்டிப்பா என்னோட டீம் ஜெயிச்சே தீரும். என்னங்க நீங்க எப்ப பாரு இப்படித்தான் சொல்லுவீங்க. ஒருவேளை உங்க டீம் தோத்துடுச்சுன்னா? ஒருவேளை இன்னைக்கு என்னோட டீம் தோத்து போச்சுன்னா அப்போ நான் என்னோட மீசையை எடுத்துறேன். நீங்க திருந்தவே மாட்டீங்க. சரி சரி, என்ன மேட்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ண விடு. இது தினம் நடக்கிற கூத்துதான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியும். நான் கேட்ச் எடுக்க போறேன். என்னால நம்பவே முடியல, எப்படி தோத்தாங்க? அட விடுங்க, வெற்றி தோல்வி எல்லாம் ஜெகஜிந்தே. நான் உங்களுக்காக கேரட் அல்வா பண்ணிருக்கேன். இத சாப்பிட்டு மூடு சரி பண்ணிக்கோங்க. ஓகே சரி. ஒரு நிமிஷம் மீச, பெட் வச்சுக்கலாமா? உங்க ஆன்ட்டி நம்மள கூல் பண்றதுக்காக ஸ்வீட் பண்ணாங்க. ஆனா அதுல சக்கரை போட மறந்துட்டாங்க போல. ஒருவேளை போட்டிருந்தாங்கன்னா அப்ப நான் என்னோட மீசையை எடுத்துறேன். காரு கேரட் அல்வால போய் யாராவது காரத்தை போடுவாங்களா? சரி சரி, இப்போ நீங்க அல்வாவை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா இந்த கார குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணுங்க. என்னது குலாப் ஜாமுனா? எங்க ஓடுறீங்க? இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. வியூ பாத்துட்டல, அப்ப ரேஸுக்கு போகலாமா? புடிச்சு காட்டு பார்க்கலாம். ஏதோ உடனே உன்னை பிடிக்கிறத உன்னை பிடிச்சிட்டு முன்னாடி போயிட்டேன். என்ன விளையாடுறீங்களா? நிம்மதியா டீ சாப்பிட விட மாட்டீங்க. புள்ளைங்களை எதுக்கு திட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க போய் பூத் டைம்ஸா பாடிங்க. அப்படி தினமும் என்னதான் படிப்பீங்கன்னு தெரியலையே. அதே நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு ஸ்பெஷல் நியூஸ்னு எதுவுமே இல்லைன்னா நான் என்னோட மீசை எடுத்துறேன். ஆஹா, எரிஞ்சிருச்சு. இந்த பேப்பருக்கு யாரு நெருப்பு வச்சது தெரியலையே. அணைங்க அணைங்க அணைங்க. மீச, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் படிச்ச பேப்பரை எரிச்சிருப்பேன். அங்கிள் சும்மா இருங்க. என்ன சும்மா இருங்க? அங்கிள், உங்களுக்கு இப்படி தோணலையா? நீங்க மீசையை எடுத்துருவேன்னு மிரட்டின மாதிரி. என்ன சொன்ன? ஆமா, பினாக்கி சொன்னது சரிதான். உங்களுக்கு இப்படி தோணலையா? அதாவது உங்களால பாதி வேலை கூட செய்ய முடியாது. அது உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். ஆனா நீங்க உங்க மீசைய ரொம்ப என்ன சொல்லுவாங்க, டேக்கன் ஃபார் கிராண்டட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க எல்லாருக்கும் இப்படி தோணுது மீசை இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு, அப்படிதானே? இல்ல, அதாவது நீங்க இருக்க முடியாது. தேங்க்யூ மீச. என் மூளை சூட்ல கொதிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ற என்ன பண்ற? தண்ணி கொடு தண்ணி கொடு தண்ணி கொடு. என்கிட்ட விளையாடாத, தண்ணிய கூட. அப்ப இதான் விஷயமா? இன்னையில இருந்து எனக்கு மீசைக்கு உள்ள உறவு முடிஞ்சது. அங்களுக்கு உண்மையிலேயே கோவம் வந்துருச்சு போல இருக்கு. என்ன ஆச்சு? டோன்ட் வரி மீசா. இப்ப கர்னல் அங்கிளோட கோவத்தை நம்ம எப்படியாச்சும் கூல் பண்ணிடலாம். பூதம்ஸ், எவ்ரிபடி இஸ் ரெடி? சாப்பாடு ரெடி. என்னது இது? பாவக்கா சிசலர். ஹாப்பி, கப்பு எங்க காணோம்? அநேகமா ஆன்ட்டியோட டிஷ்ஷ பார்த்துட்டு ஓடிட்டான் போல இருக்கு. நான் இங்கதான் இருக்கேன். மிருக்கு மீசை. அப்போ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மீசையை எடுத்து நீ சொருவி இருப்ப. உன்ன கர்னல் அங்கிள் என்ன சொன்னீங்க? உங்களோட மீசையா? அதாவது அது இந்த மீசை இந்த வீட்ல இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அதான் கேட்டேன், வேற ஒண்ணு. மீசைக்கு இப்ப சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அது இப்ப எங்க வேணாலும் போகலாம். இன்னைக்கு அது என்னோடது, நாளைக்கு ஹாப்பிட்ட கூட போகலாம். என்ன ஹாப்பி? ஆமா ஆமா, முறுக்கு மீசை. கர்னல் அங்கிள், எப்ப பார்த்தாலும் ஏடா கூடமா எதையாவது பண்ணிக்கிட்டு. அப்புறம் கப்பு, கர்னல் அங்கிளை விட இந்த மீசை உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. பினாக்கி,
தலைய வச்சுக்கோ ஹாப்பி. அடுத்தது நீ தான் மீசைய வச்சுக்கணும். என்னோட முறையா மீசைய வச்சுட்டேன். ஆனா கர்னல் அங்கிள் என்ன பண்ண போறாரோ தெரியலையே. இங்க இருக்கிற எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? மீசை இல்லாம என்னால இருக்க முடியாதவா? ஐ கேன் மேனேஜ் எவ்ரிதிங். ஹாப்பி ஆல் தி பெஸ்ட். டோன்ட் வரி. நான் முடியும். நாங்க இருக்கோம். ஓகே பினாக்கி, விஷ் மீ லக். அங்கிள் பாத்தீங்களா? இங்க பாருங்க. இதோ இங்க என் மீசைய பாத்தீங்கல்ல? இப்பவே பிடுங்கறேன் இல்லையா பார். ஏய் அம்மா. உங்களோடது ஏதோ விழுந்துருச்சு. மீச ஓ கிரவுண்ட் காலியா இருக்கான்னு பாத்துட்டு வா. நாம கிரிக்கெட் விளையாட போகணும். மீசை இருக்கிறது இந்த மாதிரி வேலைகளுக்கு இல்ல. என்னோட மீசை இப்ப என்னையே கேலி பண்ணுதா? கர்னல் அங்கிள், இது என்னோட மீச. நான் இத வச்சு என்ன வேணாலும் செய்வேன். கர்னல் அங்கிள், இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட மீசையா? வர வர நீங்க உங்களோட மீசைய மிஸ் பண்றீங்களா என்ன? கண்டிப்பா இல்ல. நான் உங்க கூட எல்லாம் பேச கூட விரும்பல. பினாக்கி வாட்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆண்டி, யாரோடது? பினாக்கியோடது இல்ல. வேலை செய்யாம இருக்குமா? ஆமா கரெக்ட் பினாக்கி. இன்னைக்கு நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டீங்க. ஆனா நாளைக்கு என்ற முறை. என்ன பாக்க அங்கிள் சூரி மாதிரியே இருக்கல? முறுக்கு மீச. பிரமாதம் மிஸ்ஸஸ் சூரி. என்ன சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாசனை மூக்க துளைக்குதே. வர வர இப்போ நீங்க என்னோட ஃபேவரட் டிஷஸ் தான் பண்றீங்க போல இருக்கு. பப்ளி. அப்புறம் நான் எப்படி இருக்கேன் மிஸ்டர் சூரி? முறுக்கு மீச. உங்க மீச எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு சமையல் முடுக்க இதான் செஞ்சுட்டு இருக்கு. அப்படியா? அப்ப நீ சமையல் வேலைக்கு என் மீசையை பயன்படுத்துற. அடியே, இன்னைக்கு நான் விரதம். அதனால இன்னைக்கு சாப்பிட போறதே இல்ல. பாருங்க, நீங்க தேவையில்லாம மீசைய டென்ஷன் படுத்தி போட்டீங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி தாங்க. அட என்னது இது? இவ்ளோ புகையா இருக்கு. ஆண்டி நீங்க கேஸ் ஆஃப் பண்ணல. முறுக்கு மீசா, நீ கொஞ்ச நேரம் வெளிய போய் காத்து வாங்கிட்டு வா. அப்படியே பக்கத்து வீட்டுல புதுசா ஆறு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. என்ன போறியா? ஆமா ஆமா, எங்களுக்கும் கொஞ்சம் காசுப் கிடைக்கட்டும். என்னது இது? என்னோட மீசைக்குன்னு ஒரு பெருமையே இருந்துச்சு. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அத பட்லர், சமையக்கார, இன்னும் என்னென்னவோ மாத்தி தொலைச்சிட்டீங்களே. அடுத்ததா நீங்க அத டாகியோட வாலா மாத்த போறீங்களா? ஓ கர்னல் அங்கிள், நான் அத சும்மாதான் சொன்னேன். நீங்க அதை எப்படி மாத்தணுமோ மாத்திக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. முறுக்கு மீச. இப்போ இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளானோட டைம். என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? அந்த சோல்ஜர் யாரு? சோல்ஜர் அட்டென்ஷன். என்ன இது? நான் கர்னல் பினாக்கி மாதிரி இருக்கேன்ல. இது எல்லாம் என்ன விளையாட்டு? விளையாட்டு இல்ல. இன்னைக்கு ஸ்கூல்ல நாங்க பெருசானதும் என்னவாக போறோமோ அப்படி ரெடி ஆகிட்டு போனோம். இன்னைக்கு நான் கர்னலா போக போறேன். அப்புறம் இந்த மீச கர்னலோட தைரியம். தேங்க்யூ மீச. ஆனா கர்னலுக்கு தான் மீசையே இல்லையேப்பா. அங்கிள், ஒருவேளை உங்களுக்கு மீச இல்லனா அப்ப நானும் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓ மீச உன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துக்கோ. ரெண்டு பேரும் நில்லுங்க. உங்க நாடகமே ரொம்ப அதிகமாய் போயிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்க என்னைய கூட மிஸ் பண்ணதே கிடையாது. எங்க எல்லாருக்கும் தெரியும் மீச உங்களுக்கு பெருமையும் அதோட உயிரும் கூட. இங்க பாரு மீச, உன்னாலையும் அவர் இல்லாம இருக்க முடியாதுல்ல. இப்பவே 2 பேரும் சீக்கிரமா சமாதானம் ஆயிடுங்க. அங்கிள், கோபத்தை விடுங்க. ஓகே ஓகே, நீங்க 2 பேரும் சொல்றதுனால வா மீச. ஓ மீச, நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணேன். இப்ப திரும்பவும் வந்துடுச்சுல்ல இந்த கர்னலோட பெருமை. கர்னல் அங்கிள் மீசையோட அன்பு
எல்லாரோட கோவத்தையும் வெத்தாக்கிடும். வாய மூடுங்க. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி யுனைடெட் பூதங்க மேட்ச் தோத்து போச்சுன்னா நான் மீசைய முறுக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். முறுக்கு மீச.